பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. அருமையான இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில நம்ம எல்லாரும் பங்கு கொள்ள நம்ம சுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருப்பதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நம்ம ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஜெபித்து நம்ம ஸ்தோத்திரம். நம்ம இந்த ஆராதனையில நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். நம்ம எல்லாருக்கும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் தலையை தாழ்த்தி எல்லாம் ஜெபிப்போமாக. சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த நாள்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம். இந்த காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய உன்னதமான நாமத்திற்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் உயிர் தெழுந்த தேவனாய் நீர் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரப்பா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்போதும் கூட ஆண்டவரே எங்கள் மத்தியில நீங்க வாங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியில நீங்க அசைவாடுங்க இயேசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் தேவனுடைய அசைவாடுதல் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. எங்கெல்லாம் ஆராதிக்க முடியாத வாடிக்கை ஆராதிக்க குடும்பமாய் ஒன்று கூட முடியாதபடிக்கு தடைகள் காணப்படுகிறது. இப்பொழுது ஜெபிக்கிற இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் ஒன்று கூடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆண்டவரை எல்லாரையும் ஆண்டவரை நீர் ஆளுகை செய்வீராக. சேர்ந்து பாடி துதிக்க ஆண்டவரை கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்க பிரசனத்துக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டவருக்கு விட்டுக் கொடுக்கிற இயேசப்பா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் இந்த ஆராதனை முழுவதும் நீர் எங்களை வழி நடத்துவீராக. நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் ஆமென் ஒரு சில பாடல்களை நாம் பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் அவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. துதியின் கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். உன்னாம வாழ்கிற ராஜா என் தந்தையே, உன் அரசு வருகிற ராஜா என் தந்தையே. அந்த பாடல நம்ம எல்லாரும் சேர்ந்து நம் கைகளை தட்டி பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். உன்னாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே, உன்னாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே, உன் அரசு வருக ராஜா என் தந்தையே, உன் அரசு வருக ராஜா என் தந்தையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. யெகோவா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா மெஸ்ஸியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா மெஸ்ஸியே, என்னாலும் வெற்றி தருவே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. யெகோவா
சுகம் தருபவனே யெகோவா ரஃபா சுகம் தருபவனே வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா 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 ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக உயிரோடு எழுந்தவரே வேதமை வாழுமையா உயிரோடு எழுந்தவரே வேதமை வாழுமையா ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா மரணதா அல்லேலூயா மரணதா அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க ராஜாதி ராஜாவை ஆராதிப்போம் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே உம் அரசு வருக ராஜா வின் தந்தையே உம் அரசு வருக ராஜா வின் தந்தையே வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக கையை உயர்த்தி உயிரோடு எழுந்தவரே வேதமாய் வாழுமையா உயிரோடு எழுந்தவரே வேதமாய் வாழுமையா அப்படியே ஆண்டவரை எல்லாரும் துதிப்போமாக எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் அமே ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் மேலானவர், ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறவர். ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய மகிமை பெரியது, அவருடைய மகத்துவம் பெரியது, அவருடைய உயிர்த்தெழுதலை ஆமென் ஸ்தோத்திரம் ஒருவராலும் தடை செய்ய முடியவில்லை என்று சொன்ன அவருடைய வல்லமை பெரியது. ஆமென் பாதாளத்தின் வல்லமைகளால் ஆமென் ஹல்லேலூயா
எவைகளாலேயும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏன்னா நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் அவர் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் அவரை சிறந்தவர். அவருக்கு மேலானது ஒன்றுமில்லை. அவருடைய வல்லமையை அடைத்து வைக்க, அவருடைய வல்லமையை மூடி வைக்க ஒருவராலும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. மரணத்தை வெற்றி சிறந்தார், பாதாளத்தை வெற்றி சிறந்தார், மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை ஆண்டவர் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார், ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஓ ஓ சிறந்தார் செல்லமே, வெற்றி சிறந்தார் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. சொல்லுவோமா? மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார், ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆமென். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்ய. எல்லாரும் அறிக்கிடுவோம். நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது, மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. எல்லாம் சேர்ந்தாமே வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி
சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார், ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கினி மூளைக்கல்லாக, கர்த்தரின் செயலிதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள் மூளைக்கல்லாக, கர்த்தரின் செயலிதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. கழிவுந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கழிவுந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஓஹோ 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 செல்லமே கதாதி கத்துரை ராஜாதி ராஜனை கொண்டமே. எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே வல்லமை வேண்டுமே, உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்பு இந்த நாளும் உயிரடைய வேண்டுமே, உங்க ஆவிய என்ன சொல்லி ஆராதிப்பாங்க. நம்ம உயிர் சொன்ன வல்லமை அனுப்பும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்பு இந்த நாளும் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய. ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஆத்மாவும் வேண்டுமே, கிறிஸ்துவுக்குள்ளாகவே உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை
வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை, இந்த உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்களுடைய சபைகளுக்கப்பா, என் தேசத்திற்கு ஆண்டவரே, ஆமே, எல்லா இடங்களிலும் உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. எல்லா சபை மக்களாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து இந்த நாளில நம்ம எந்த சோத்திரம் நம்ம யாராலையும் மாற்ற முடியாத இந்த சூழ்நிலைகளை, சோத்திரம் எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்த முடியாத இந்த வியாதிகளை, இந்த இயற்கைக்கு சோத்திரம் இந்த அசாதாரணமான சூழ்நிலைகள் நம் தேசத்திலிருந்து மாறுவதற்கு தேவனுடைய ஒரு உயிர் தந்த வல்லமை போதுமானதாக இருக்கிறது. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நம்ம எல்லாரும் சார்ந்து ஆண்டவரை பார்த்து இந்த உயிர் தெழுந்த வல்லமை வேண்டும். எல்லா மனிதனை குணப்படுத்தக்கூடிய, எல்லாருக்கும் விடுதலையை தரக்கூடிய, எல்லாருடைய கட்டுகளையும் சோத்திர ஹல்லேலூயா அறுக்கக்கூடிய நம்முடைய வல்லமாப்பா, வல்லமை வேண்டுமே. ரெண்டு கருத்தை வானத்துக்கு நேராக உயர்த்த ஆண்டவரை பார்த்து இந்த நேரத்தில்ப்பா உங்க ஆவிய அனுப்புங்க. எங்க உயிர் ஆண்டவரே, உங்க ஆவிய அனுப்புங்க. உங்க ஆவிய அனுப்ப மாட்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்க பரிசுத்தாவின் வல்லமையை, உங்க பரிசுத்தாவின் வல்லமையை எங்க தேசத்துல பார்க்கும்படி உதவி செய்ய நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இந்த நாளில என் தேசத்தின் மேல பரிசுத்த ஆவியானவர் உலாவி வருவதை, எங்கள் குடும்பங்கள் மேல பரிசுத்தாவின் உலாவி வருவதை, இந்த ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்தாவின் ஆவியான உலாவி வருகிறது எங்கள் கண்கள் ஊடாக நாங்கள் பார்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீரப்பா. என் தேசத்துல பரிசுத்த ஆவியான உலாவுகிறது நிமித்தமாக வியாதிகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக ஸ்தோத்திரம் மறைவதை இந்த கண்களிலே பார்க்க உதவி செய்வீராக. இதோ சபைகள் ஜெபிக்கிற நாளில, ஊழியர்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில, இந்த காலங்களில கர்த்தராமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவீராக. ரிபா லபா ரபா லபா ஓ ரக்க தூனாபா ரிபா ரபா ல ஷிக்க ரபா லபா ரபா லபா. உடைய வல்லமையினால எல்லா கட்டுகள் எல்லாம் உடையட்டும். இந்த காலை நேரத்தில் எல்லா வித கட்டுகள், கவலையின் கட்டுகள் எல்லாம் உடைவதாக. ஆராதிக்க முடியாத அடிக்கும் ஸ்தோத்திர கர்த்தரை துதிக்க முடியாத படிக்கும் தேவ பிரசனத்தை உணரக்கூடாத படிக்கு நம்ம எதினால எல்லாம் கட்டப்பட்டவர்கள் கட்டுண்ட நிலையில் இருக்கிறார்களோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு பவுல் சீலாவுடைய கட்டுகள் அறுபட்டது போல இந்த வேளைகளை ஆண்டவரே, இந்த ஆராதிக்கிற இந்த வேளைகளை, துதிக்கிற இந்த வேளைகளை எல்லாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ஒரு வித்தியாசத்தை இந்த வேளையில உணரும்படி கர்த்தர் கிருபை தருவீராக. ஓ ரபா பா லா ஷக்க துரபா ரபா லபா ரிபா லோ ரிகதனமா ரிபா ரபா லா ஷக்க துரபா ரபா லபா ரபா லபா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீர் கிரியை செய்யும், நீர் கிரியை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க இயேசுவா. ஆமென், ஹல்லேலூயா. பாதாளத்தின் கிரியைகள் ஸ்தோத்திர குடும்பங்களை சிதைத்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களில ஒரு விடுதலை வரலாற்று இந்த நாளில இப்பொழுது ஒரு விடுதலை கடந்து வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. எல்லா வாய்களை திறந்து
சேர்ந்து சொல்லுவோமாமே. உயிராட வேண்டுமே. ரெண்டு கரத்தை உயர்த்தி உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. நாங்கள் பயன்படுவதற்கு உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. சொல்லும் பொழுது கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே பின்னுமே கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரம்பட்டுமே. எங்கள் இரவுகள் எல்லாம் ஜப நேரமா உயிராடைய. அவே அப்படி விருப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேல உங்க ஆவிய ஊற்றுங்கப்பா. ஜபாவிய ஊற்றுங்கப்பா. ஒரு துதிய ஆண்டவருடைய வாழ்க்கையால் மாறட்டும். ஓ ரபாபா தனரே எங்கள் இரவுகள் எல்லாம் துதி நேரமா உயிராடைய வேண்டுமே. உயிராடைய வேண்டுமே. வேண்டுமே பரிசுத்தாவியானவரே உயிராடைய. ஆமென் ஆமென் ஆமென். வார்த்தையை சொல்கிற பிள்ளைகளை உங்க வல்லமை நான் சந்திப்பீராக. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பிளஸ் பண்ணுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுது ஆசீர்வதிக்கிற உங்களுடைய கரத்தை நாங்க பார்க்க விரும்புகிறோம். ஆமென். உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
Hallelujah, Hosanna. 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 சர்வவல்லவரே, உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம். உம்மை நன்றியோடு ஆராதிக்கிற ஆண்டவரே, மகிமை நிறைந்த எங்கள் தேவனே. ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கேடகம் ஆண்டவரே. என் ஆண்டவர் அப்படிப்பட்டவரா எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி அப்பா. உயிர் தெழுந்த நல்ல நாளின் ஆராதனையில கர்த்தர் மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால எங்கள் மத்தியில நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவரே இடங்களிலும் ஒவ்வொரு தேசங்களிலும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற நாளில ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உயிர் தெளிவின் வல்லமை இந்த நாளில் இருந்து தேசங்களிலே வெளிப்படட்ட ஆண்டவரே, சபைகளிலே வெளிப்படட்ட ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலே வெளிப்படட்ட ஆண்டவரே. இந்த ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறவர் என்பதை தேசங்கள் காணட்டும் ஆண்டவரே, ஜனங்கள் காணட்டப்பா. இந்த மகிமையான பிரசனத்தினால நீங்க சபைகளிலே ஆண்டவரே இறங்கி உலாவி வருகிறது ஆண்டவரே, தேசம் காணட்டப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர் தழுதலின் ஆண்டவரே வல்லமையினால ஒவ்வொருவரும் கர்த்தரை சந்திப்பீராக, ஒவ்வொருவரும் கர்த்தரை நீ தொடுவீராக, ஒவ்வொருவருக்கும் பிரசனத்தினாலே நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உயிர் தழுதலின் வல்லமையினால நீ ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதித்தரும் இந்த கிருபை பிரசனமும் என்னை தொடர்ந்து நடத்துவதாக. இந்த ஆராதனை மட்டுமாய் நீ நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்க கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தர்மியான இந்த நல்ல இந்த உயிர்த்தெழுதலின் நல்ல ஆராதனையில நாம் தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து ஆமே 2000 ஆண்டுகள் கடந்து வந்திருந்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இன்றும் மங்கி போகவில்லை, இனிமேலும் அது மங்கி போவதில்லை. ஏன்னு சொன்னா நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் எங்கே இல்லை என்று சொல்லி நாம் பார்ப்போமேயானால், அவர் கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அவரை அடக்கம் பண்ணின இடத்துல பார்க்க வந்தபோது ஒரு தேவதூதன் அவர்களுக்கு தோன்றி சொன்ன வார்த்தை, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே ஆண்டவர் உயிர் தெழுந்தார். ஆண்டவர் முன்னே சொல்லி வந்ததான சீசர்களோடு இருந்த நாட்களில் பிரசங்கித்து வந்த படியே, ஆண்டவர் முன்னறிவித்திருந்த படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கமானப்பட்டு 3ஆம் நாளில உயிரோடு எழுதுவேன்னு சொன்ன என் ஆண்டவர் சோத்திரம் மரித்து அடக்கமானப்பட்டு அந்த 3ஆம் நாள் வந்தபோது கர்த்தர் சொன்னபடியே அவர் சொன்ன வேலை வந்தபோது அவர் சோத்திரம் அந்த நாளில் கர்த்தர் குறித்திருந்த அந்த 3ஆம் நாளில கர்த்தர் நியமித்திருந்த அந்த 3ஆம் நாளிலே ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அவருடைய உயிர் தொழுதலை சோத்திரம் எந்த மனிதராலும் சோத்திரம் எந்த ராஜ்யத்தாலையும் அவரை தடை செய்ய முடியவில்லை. ஏன்னு சொன்னார் அவர் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனாய் சோத்திரம் உயிர் தெழுந்து சோத்திரம் இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். அன்றைக்கு உயிர் தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் நம்மோடு இருக்கிறார். நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட ஆண்டவர் வாழ்கிறார். ஆமென். அது விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நம்ம உணர முடியும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே வாழ்கிறார். ஆமென். சோத்திரம். ஆண்டவர் உயிர் தெழுதல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலில் ஆண்டவர் பல காரியங்களை ஆண்டவர் அவர் செய்திருக்கிறார். அவைகளை என்னென்ன ஆண்டவர் செய்து காட்டிருக்கிறார். அவர் உயிர் தெழுதல் நிமித்தமாக தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார். சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில அவர் உயிர் தெழுதல் நிமித்தமாக கர்த்தர் நமக்கு செய்த அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவைகளில் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிப்போம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதல் நிமித்தமாக நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை வாசிப்போம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் ஆமென். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு. ஆமென். பெற்றுக்கொண்டேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுதலின் நிமித்தமாக அவர் முதலாவது நமக்கு செய்திருக்கிற காரியம் அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அவர் இந்த பூமியில வந்து அவர் செய்த ரட்சிப்பின் திட்டம் இவை எல்லாமே அவைகள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அவர் தேவ குமாரனாக வெளிப்பட்டார் என்பதையும், தேவ குமாரனாக மரித்தார் என்பதையும், தேவ குமாரனாகவே எழுந்தார் என்பதையும் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அவர் தேவ குமாரன் என்பதில் அவர் அதை நிரூபித்திருக்கிறார். தேவ குமாரனாக ஆண்டவர் வாழ்ந்திருக்கிறார். தேவ குமாரனாக மரித்திருக்கிறார். தேவ குமாரனாகவே ஆண்டவர் எழுந்திருக்கிறார். அத்தனை அதிகாரத்தை அவர் உடையவராக இந்த வசனம் சொல்லுகிறபடி ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். நானே என் ஜீவனை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாரும் சிலுவையில ஸ்தோத்திரம். அந்த சிலுவையில மரிக்கும் போது ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அவர்கள் மரிக்கவில்லை, அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனா இயேசுவனுடைய மரணம் சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் அழகா இந்த வசனத்தின்படி சொல்கிறார், பிதாவே நாவே உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இயேசுவை ஒருவராலும் கொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா அவர் ஆண்டவர். அவரே தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் தன்னுடைய ஜீவனை திரும்பவும் பெற்றுக்கொள்ளவும் நான் அதிகாரமுடையவராக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியாக ஆண்டவர் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல 3ஆம் நாள் வந்தபோது, அவர் குறித்திருந்த நாள் வேலை வந்தபோது ஆண்டவர் தேவகுமாரனாக உயிர் பெற்று எழும்பினார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவன் சோத்திரம், இந்த இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக அவர் உயிரோடு எழும்பினார். அவர் சோத்திரம், அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவர் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உயிர் உள்ளவராக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகினால் இந்த நாளில இந்த இயேசு கிறிஸ்து சோத்திரம் மனித ரூபமாய் வந்தாலும்
அவர் தேவகுமாரனாக அவர் வாழ்ந்தார். தேவகுமாரனாக ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் ஜீவித்தார். தேவகுமாரனாக ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் இந்த நாளில் இயேசு ஆமென் ஸ்தோத்திரம் அவர் தேவகுமாரன் தானா என்ற காரியத்தை குறித்து நீங்க சந்தேகப்படாதீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் தேவகுமாரன் என்பதை மரித்து உயிரோடு எழுந்தது நிமித்தமாக அவர் தன்னை தேவகுமாரனாக நிரூபித்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து 47வது வசனத்தை வரைக்கும் நாம் வாசிப்போம். அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று இருந்தபோது சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தம்முடைய 11 சீஷர்களுக்கு ஆண்டவர் காட்சி தரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, நான் உயிரோடு இருக்கும்போது உங்களோடு கூட சொன்ன வார்த்தை மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த உலகத்தில் பிறப்பார். அவர் தம்முடைய மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பார். அவர் தம்முடைய மக்களுக்காக மரித்து 3ஆம் நாளில உயிரோடு எழும்புவார் என்று சொல்லப்பட்டதான பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான எல்லா காரியங்களும் நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி அவைகள் இவைகளே என்று சொல்லி சீஷர்களுக்கு தன்னை அதை ஆண்டவர் அதை நிரூபித்து காண்பித்தார். சீஷர்களுக்கு ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார். ஆகையினால் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தலின் நிமித்தமாக வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவனால் உண்டானதே என்பதை ஆண்டவர் நிரூபித்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உண்மையானது என்பதை நிரூபித்திருக்கிறோம். இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கற்பனையானவைகள் அல்ல. இது ஏதோ ஒரு கதை புஸ்தகங்கள் அல்ல. இவைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறக்கூடிய வார்த்தைகள் என்பதை ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துவதற்காக, நமக்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் தம்முடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக ஆண்டவர் அதை நிரூபித்து காண்பிருக்கிறார். எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறும் என்பதற்கு அவருடைய உயிர்த்தெழுதலும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆகையினாலே எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்ப ஒரு காரியம், இதிலிருந்து சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களும், உங்களுக்கு சொல்லப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும், அனைத்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும், எழுதப்பட்டிருக்கிற அத்தனைகளும் அவைகள் கற்பனையானவைகள் அல்ல, நிறைவேறக்கூடியவைகள். ஆண்டவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும், மோசேயின் பிரமாணத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும், தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும், சங்கீதங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும், இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட இதில் இந்த புஸ்தகத்தில் எல்லாம் சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் நிறைவேறும்படியா இயேசு தம்முடைய உயிர்த்தெழுதலில் ஆண்டு பங்கு பெற்றார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக வேத வார்த்தை உண்மையுள்ளது என்பதை தேவன் நிரூபித்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஆண்டவர் நமக்காக கொடுத்த வார்த்தைகள், தேவன் நம்மை வாழ்க்கையை மாற்றும்படியாக கொடுத்த வார்த்தைகள், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கொடுத்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளில இயேசுவோட உயிர்த்தெழுதலில் எப்படி நிறைவேறி அந்த வார்த்தைகள் எல்லாம் நடந்ததோ அதே போல எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளையும், ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லி இருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் குறித்த வேலை வரும்பொழுது, குறித்த நாள் வரும்பொழுது இயேசுவின் வாழ்க்கையில் நிறைவேறினது போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறும். ஆமென் ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் சொன்னபடி ஊழியங்கள், கர்த்தர் சொன்னபடிதான எல்லா காரியமும் என் வாழ்க்கையில நடக்குமா என்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். இயேசுவின் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன எல்லாமே நிறைவேறினது போல உங்களை குறித்து சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா
ஆமே. மூன்றாவது ஒரு ஒரு காரியத்தை வாசிப்போம். மூன்றாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். மேலும் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் அப்படின்னு சொன்னா பழைய வாழ்க்கை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில அவைகள் எல்லாம் மறைந்து பழைய வாழ்க்கையில எல்லாம் ஒளிந்து போய் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு மகிமையான ஆண்டவர் உயிரோடு ஆண்டவர் இன்றைக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாமும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பழைய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் அமைச்சத்தை அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு நேராக நாம் வாழும்படி இயேசு உயிரோட எழும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இயேசு உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக மனிதன் மேல் உள்ள மீட்பின் திட்டம் உண்மையானது என்பதை கர்த்தர் நிரூபித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக, அவர் மரித்து அடக்கமனப்பட்டு உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் பழைய வாழ்க்கை பழையவைகள் எல்லாம் ஒளிந்து ஞானஸ்நானம் பெற்ற ஒரு புதிய வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் அதை நம்ம நம்பி விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவைகள் உண்மையானது என்பதை இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிமித்தமாக ஆண்டவர் அதை நமக்கு நிரூபித்திருக்கிறார். மரண உயிர்த்தெழுதல் மூலமாக நாமும் பழைய வாழ்க்கைக்கு மரித்து புதிய வாழ்க்கைக்காக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பழைய பாவ வாழ்க்கைக்கு மரித்து பழைய பாவ வாழ்க்கைக்கு மரித்து பழைய குணங்கள் பழைய சுபாவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்னால நமக்குள்ள இருந்த பழைய பாவங்கள், பழைய குணங்கள், பழைய கெட்ட பழக்க வழக்கங்கள் அவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதுக்கு பின்பு அவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் மரித்து இயேசுவை போல நாம் பாவத்திற்கு மரித்து, ஆமென் ஸ்தோத்திரம், மரித்து உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு நம்ம ஒப்பாக நம்ம மாறி இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகியனால் இந்த நாளில இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இன்னொரு ஒரு அற்புதமான காரியம் என்னன்னு சொன்னா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு மீட்பின் திட்டமானது உண்மையானது. இவைகளை குறித்து இயேசுவின் மரணத்தினால இயேசுவின் உயிர்த்தெழுதலினால நமக்கு என்ன லாபம்? இதெல்லாம் பொய், இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கு தேவனுடைய வார்த்தை உறுதியாக சொல்கிறது, அவர் உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக தேவனுடைய மீட்பின் திட்டம் நிறைவேறினது. தேவனுடைய மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் திரும்ப ஒரு விஷயம் உயிர்த்தலின் மூலமா ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அதனால இந்த கண்பான சகோதரனை சகோதரிகளை இந்த நாளில இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் பழைய வாழ்க்கைக்கு மரித்து புதிய வாழ்க்கைக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். ஆமென். நான்காவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 30வது வாசனம் 31வது வாசனத்தை வாசிக்கலாம். அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். ஆமென். இப்படியாக சொல்லப்படுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினதினால இன்னொரு காரியம் அது உறுதியாக்கப்படுகிறது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போமே, ஆனால் நியாய தீர்ப்பு. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூலோகத்தை அவர் நீதியோடு நியாயத்தோடு நியாயம் தீர்ப்பார் என்கிறதான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக உறுதியான நிரூபணமான இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நியாய தீர்ப்பு. இந்த பூலோகத்தில் வாழ்கிற எல்லா மனிதருக்கும் எல்லா ஜனத்திற்கும் ஆண்டவர் நீதியோடு நியாயத்தோடு ஆண்டவர் நியாய தீர்ப்பை செய்ய ஆகிறார் என்பதை ஒருவரால் மறுக்க முடியாத வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நியாய தீர்ப்பை இயேசு செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, எப்படி இயேசு தேவகுமாரன் என்று நிரூபணம் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அது உறுதியாக்கப்பட்டதோ, அதே போல இயேசு கிறிஸ்து அப்படி ஸ்தோத்திர வேத வசனம் அது உண்மையானது என்பதை உயிர்த்தெழுதலின் மூலமாக ஆண்டவர் அதை உறுதியாக்கினாரோ நிரூபித்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக ஒரு மனிதனுக்கு மீட்பின் திட்டம் அது உண்மையானது, அது கற்பனையானது அல்ல, அது உண்மையான ஒன்று என்பதை ஆண்டவர் எப்படி உயிர்த்தெழுதலின் மூலமாக ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினாரோ. இந்த நான்காவதாக உள்ள காரியம், ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு என்பது அது உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் மூலமாக தேவனதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 31வது வசனத்துல மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாய தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அமேசோதர் பிதாவாகிய தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினபடியினாலே, அவர் அந்த நியாய தீர்ப்புக்கென்று அவரை நியமித்திருக்கிறபடியினால இயேசு நிச்சயமாக இந்த பூமியில செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு அநியாயங்களுக்கும் ஒவ்வொரு அக்கிரமங்களுக்கும் என் ஆண்டவர் நீதியாய் கர்த்தர் நியாயம் தீர்க்க இருக்கிறார். ஆகையினால அமேசோதர் அந்த நியாய தீர்ப்பு உண்டு என்பதை ஒவ்வொருவரும் இந்த நாளில உணர்ந்து கொள்ள வேண்டும். அமேசோதரம் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலிருந்து ஒரு மனிதனை தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒருவரது இல்லை என்று சொல்லி அமேசோத்திரம் மறுதளித்து அமேசோத்திரம் இங்க நம்முடைய திருப்திக்காக சொல்லிக் கொள்ளலாம். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது அது உண்மை என்று, அது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அது உண்மையான ஒன்று என்பதை நாம் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினாலே எனக்கு அன்பானவர்களே அமேசோத்திரம் இந்த நியாய தீர்ப்பு என்பது இயேசு பூமியில வந்து நிச்சயமாக ஒரு நாளை கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆகினால இயேசுவின் உயிர்த்தெழுதல் அநேக காரியங்களை நான் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. நாம் மறுதளிக்கிற அநேக காரியங்களை, அநேகர் மறுதளிக்கிற காரியங்களை வேத வசனத்தின் அடையாளமாக நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு தேவகுமாரன் என்பதை கர்த்தர் அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக ஆண்டு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அமேசோத்திர இந்த இந்த வசனங்கள் எல்லாம் அமேசோத்திர பொய்யானதல்ல, கற்பனையானது அல்ல, இவைகள் எல்லாம் உண்மையானது என்பதை அமேசோத்திர தீர்க்கதரிசிகளால நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, மோசே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, சங்கீத புஸ்தகங்களின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட எல்லாம் நிறைவேறினது என்பதை ஆண்டவர் அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக ஆண்டவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார், அதை நிரூபித்திருக்கிறார். அமேசோத்திர எனக்கு அன்பானவர்களை, அதனால இந்த அருமையான இந்த காலை நேரத்துல அமேசோத்திரம் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா அமேசோத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை அடுத்துக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா. அமேசோத்திர ஆண்டவர் கடைசியா சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்
தேவன் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமே, அவர் உயிர் தெழுந்த என் ஆண்டவர் ஆமே ஸ்தோத்திரம் அவருடைய வாசஸ்தலத்தை இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வந்து ஆமே அவருக்காக காத்திருக்கிற இந்த 14வது அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இப்படியா இந்த நாட்களில ஆமே இயேசுவை விசுவாசித்து, இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அதை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்ன வேதவசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே பரலோகத்தில் உங்களுக்கு எனக்கு ஒரு பங்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்து சொன்ன வார்த்தைகள், உயிர்த்தெழுந்த பின்பு சொன்ன வார்த்தைகள் இவைகளை எல்லாமே. ஆகையினால எனக்கு அன்பானவர்களே ஆமென் ஸ்தோத்திரம், இந்த உறுதிப்படுத்தப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்களை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமென் ஸ்தோத்திரம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று அன்றைக்கு மகதலேனா மரியாளுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் மரியாளுக்கும் சொல்லப்பட்டது போல இந்த நாளில உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஆமே, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம், இதை நம்புகிற விசுவாசிகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் தேவகுமாரனாக இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆமே ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய ரட்சிப்பின் கிரியைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இனி வருகிற காலங்களில தம்முடைய பிள்ளைகளுக்கும் அக்கிரம செய்யக்காரர்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணி இந்த பூமியில ஆண்டவர் நியாயம் தீர்க்க ஆகிறார். ஆமே, அக்கிரம செய்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நியாய தீர்ப்பின் நாள் என்று ஒன்று உண்டு. ஆகியனால இந்த நாட்களில மனம் திரும்ப வேண்டிய பிள்ளைகள் ஆமே உங்களுடைய பாவ வாழ்க்கையில் இருந்து, உங்களுடைய அக்கிரம வாழ்க்கையில் இருந்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருந்து இந்த நாளில் நீங்கள் மனம் திரும்புவீர்களே, ஆனால் அந்த நியாய தீர்ப்பின் நாளில் இருந்து நீங்களும் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆகினால எனக்கு அன்பானவர்களை ஆமே ஸ்தோத்திரம், ஆமே இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் என்பதற்கு பல சான்றிதழ்களை ஆண்டவர் நமக்கு வேதவசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்திருக்கிறபடியினால இந்த உயிர்த்தெழுதல் ஆமே இதை ஒருவரும் மறுதலிக்காதபடிக்கு இதை நீங்க விசுவாசிங்க. இந்த உயிர்த்தெழுதல் உண்மையானது. இந்த உயிர்த்தெழுதல் நாமே உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இந்த பூமியில அந்த உயிர்த்தெழுதலை ஆண்டவர் செய்து ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆகினால இந்த நாளில அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் ஆமே நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் அதை கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசு உயிர் தெழுந்தார். ஆமே ஸ்தோத்திரம், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தான் இந்த நாளில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்ப இந்த அருமையான இந்த ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கும் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இதை நம்பாத அநேகர் ஆண்டவரே, இதை குறித்து இன்னும் தெளிவில்லாத அநேகருக்கு இன்றைக்கு இந்த வேத வசனத்திலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு உண்டான ரகசியங்களை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது என்பதை எங்களுக்கு இந்த வேதத்தின் மூலமாக ஆராயவும் அதை தியானிக்கவும் நீர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தரணும். இப்பொழுது ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய அந்த உயிர்த்தெழுதலின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அது விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அப்பா தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த உள்ளத்திலே நீர் ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா நீர் அவர்களை தொட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வேத வசனத்தை ஆண்டவர் நம்பாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்னைக்கு இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேத வசனத்தின் படிதான் அது நடந்திருக்கிறது என்பதை அன்று இந்த சத்தியத்தை கேட்பதன் மூலமாக இந்த வேத வசனத்தின் மேல நம்பிக்கையற்ற மனிதர்களுக்கு இந்த நாளில் ஒரு புதிய நம்பிக்கை வருவதாக. அதே போல இயேசப்பா ஆமே ஸ்தோத்திரம், இந்த உலகத்துல ஆமே ஸ்தோத்திரம் ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில ஆமே ஸ்தோத்திரம் ரட்சிப்பு என்று ஒன்று உண்டு. இயேசு நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், எனக்காகவே ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் அன்று. ஆமே ஸ்தோத்திரம். அன்று பிள்ளைகள் விசுவாசிக்க தக்கதாக உள்ளங்களை கத்த திறப்பீராக. அப்படி ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கும் இயேசு எனக்காக மரித்திருக்கிறார் என்று ஆண்டவரே இந்த செய்தி அவங்களுக்கு உள்ளத்தை போய் தொடர்ந்து இயேசப்பா இது உண்மையானது என்பதை அவர்கள் இந்த வார்த்தை மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ளட்ட ஆண்டவர் உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளும்.
நியாய தீர்ப்பின் நாளிலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். எல்லா பாவத்திற்கும் ஆண்டவர், எல்லா அக்கிரமங்களுக்கும் அமேஸ்வரத்தின் ஆண்டவர் நீதியாக நியாயம் செய்ய போகிறீர். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த நாளில ஜனங்களிடத்தில் ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் உண்டாக்குங்க இயேசப்பா. ஒவ்வொரு மனம் திரும்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிறிஸ்துவனை வர உதவி செய்வீராக. இவ்வளவு ஆண்டவரே காலங்களிலும், இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலைகளிலும், இவ்வளவு கஷ்டங்களிலும் ஆண்டவரே உம்மை விசுவாசித்து இயேசுதான் உண்மையான கடவுள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமே ஸ்தோத்திரம். நீங்க சொன்ன வார்த்தையின்படியே ஆமே பரலோகத்தில் உங்களுக்கு பங்கு உண்டு. ஆமே ஸ்தோத்திரம். நீர் வாசம் பண்ணுற இடத்துல ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு வாசம் பண்ணுவதற்கு ஆண்டவரை நீர் அப்படி ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க கொடுங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமா எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற கொள்ளை நோய் தடுத்து நிறுத்தப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்ப. இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாள் ஆராதனையில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லா சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த தேசத்துல நம்முடைய தேசம் மாத்திரமல்ல, உலக நாடுகள் எல்லா இடங்களிலும் இந்த கொள்ளை நோயை ஆண்டவர் தடுத்து நிறுத்தும்படியாக கர்த்தர் இதிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு நன்மை செய்யுங்கப்பா என் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனு குலத்துக்கு ஒரு நன்மை செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் வேத ஆதாரத்துடன் நிரூபித்தவர் இப்போது ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையின் அடிய நீரே ரட்சகர் என்றும், நீரே எல்லா மனிதனுடைய பாவங்களையும் எல்லா மனிதனுடைய நோய்களையும் குணமாக்க வல்லவர் என்றும் இந்த நாளில் அப்பா உங்களுடைய வல்லமையினாலே நீர் ஆண்டவர் சுகமாக்கி, நீர் அப்படி உறுதியாக்கி ஜனங்களுடைய அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க, நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. சகலத்தையும் கருத்துல தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்.